வந்துட்டமா அண்ணே. சொல்லுவேலு. ஒய்ஃப் வந்துட்டாலாம். தம்பி ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடுறானே. அந்த பார்க் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் அதானே? அது இல்லண்ணே, குமரன் மெட்ரிகுலேஷன் பிரைவேட் ஸ்கூல். ஆனா உன் பொண்ணு நீ அங்கதானப்பா சேர்த்ததா சொன்னேன். ஆமாண்ணே, என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போற பொண்ணு தானே. அதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். பையனா நாளைக்கு நம்ம கூட இருந்து நம்மளே பார்த்துப்பான். அதான். இன்னும் மாறாமே இருக்கியாப்பா. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நல்லா தான் சொல்லி கொடுப்பாங்க. அண்ணே வேலு, நீ இப்படி பண்றதால இப்பவே உன் குழந்தைங்களுக்குள்ள வேறுபாடு வர ஆரம்பிச்சிடும். நாளை பின்ன ஒரு சின்ன சண்டையில உன் பையன் உன் பொண்ணை பார்த்து அப்பாக்கு என் மேல பாசம் அதிகம், அதான் என்ன பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு, உன் மேல பாசம் கம்மி, அதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காருன்னு சொன்னான்னு வையே, உன் பொண்ணு உடஞ்சு போயிடுவா. அப்போல இருந்து அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம உன் பொண்ணு உன்னை வெறுக்கவும் ஆரம்பிச்சிருவா. நீ சொல்ற பொண்ணுங்க கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போறவங்க தான். ஆனா கல்யாணம் ஆன முதல் நாள் என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? என்கிட்ட பணம் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஆனா அவ என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, நான் வேலைக்கு போயிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குவான்னு. ஸோ பெற்றவங்களை பார்த்துக்கிற பொண்ணுங்களும் இருக்குதான் செய்யறாங்க.